தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலில் இருந்து பிறந்தவன் சூத்திரன். இந்த நாள்லையும் பிறக்காம மனுஷ மக்களுக்கு பிறந்தவங்க தான் பஞ்சமர்கள். இப்படி சொல்றாங்களே, அப்ப இந்த ஜப்பான்காரன் எங்கிருந்து பிறந்தான், அமெரிக்காக்காரன் எங்கிருந்து பிறந்தான் இல்லையா? இது தலையிருந்து எல்லாம் இது இப்ப எல்லா உலகம் பூரா மனுஷங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுல இருந்து பிறந்தாங்க? அவங்க தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற நம்ம மட்டும்தான் இப்படி பிறந்தோமா? இது அடிப்படையிலேயே இது வந்து இதெல்லாம் துன்பங்கள், இவை எல்லாமே இல்லாதவை, கற்பிதங்கள். ஆகவேதான் நாம் இந்த துன்பம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. சில துன்பங்கள் நம்மை பாடாக படுத்துகின்றன. இப்ப வேதம் என்றால் அது உலகத்திலேயே சிறந்தது, அதுதான் ஆரம்பம், இந்தியாவினுடைய வரலாறே வேத காலத்தில் தான் துவங்கியது என்பதும் ஒரு துன்பம் தான். அதற்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது. நீ அவன் சொன்னா என்ன வேத வாக்கா அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்படி என்ன அர்த்தம்னா, வேத வாக்குன்னா அது யாரும் மீறக்கூடாது, ரொம்ப ஃபைனல் அதுதான் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தம்னா அதான் அந்தம், அதான் வேதாந்தம் சொல்லுவாங்க, அதான் ரொம்ப கூடுனதும்பாங்க. வேத காலம் என்பது துவங்கியது கிமு 1500 தான். கிமு 1500 தான் வேத காலம் என்பது துவங்குகிறது. ஆரியர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்த காலம் அது. கிமு 1500 முதல் வேத காலம் துவங்குகிறது. அப்பதான் அந்த ஆரியர்கள் அங்கிருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு இங்க வந்து இங்கே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அங்க பாடிக்கொண்டு வந்த பாடல்களை எழுதினார்கள் எழுத்தாக. அதுதான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் காலகாலமாக தொடர்ந்து எழுதப்பட்டது. வேத காலம் துவங்கியது கிமு 1500. அப்போ இருந்துதான் இந்தியாவில் நாகரிகமே துவங்கியது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் துவங்கிவிட்டது என்று இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்தோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். 4200 ஆண்டுகள் என்றால் வேத காலத்துக்கு முன்னாடியே இங்கே இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது. இங்கே